ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷாட்டில் இந்த ட்ரெண்டிங் ரீல்ஸ் எடிட் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தந்திருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இன்ஷாட் அப்டேட்ஸ், ஆல் மெட்டீரியல்ஸ் எல்லாமே டெலகிராம் சேனலில் கொடுத்துருப்பேன். டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு பிக்சரை வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மேலே டியூரேஷன் இருக்குது, இந்த டியூரேஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நான் ஒரு 59 செகண்ட்ஸ் வச்சு ஓகே கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். மியூசிக் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு இதில் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரிக்குள்ளே இருக்கிற வீடியோ சாங் ஏதாச்சும் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற ஆடியோ தனியாக பிரித்து கொடுத்துரும். மை மியூசிக் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற MP3 சாங்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் ஒரு சாங் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு சாங் ப்ளே பண்ணி பார்த்து ஸ்டார்டிங் ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் மியூசிக் இருக்கிற மாதிரி பார்த்து அதுக்கப்புறம் சாங் லிரிக்ஸ் வர மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிற லிரிக்ஸை வந்து டெலீட் பண்ணிட்டு இதை உங்கள் ஃபிங்கரில் ஹோல்டு பண்ணி பிடிச்சு ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து வச்சுருங்க. எண்டிங்கில் வந்து எனக்கு கரெக்டாக 59 செகண்ட்ஸ் தான் வேணும். அதனால் வந்து எண்டிங்கில் இருக்கிற மியூசிக்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எண்டிங்கில் இருக்கிறத டெலீட் பண்ணிட்டு அப்படியே டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங் வந்துருங்க. மேலே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது, இந்த ஃபில்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் அட்ஜஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதெல்லாமே உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் வச்சுக்கோங்க, அதே சமயம் ஓரளவுக்கு லைட்டாக வந்து டார்க்னஸாகவும் வச்சுக்கோங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு மேலே மூவ் பண்ணிங்கன்னா ஒப்பாசிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிட்டு ஒரு 50% அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பார்த்து இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கும்போது இதோட ஸ்டாப் வரும். இந்த இடத்துல வச்சு ஸ்பிட் பண்ணி எண்டிங்கில் இருக்கிறத வந்து டெலீட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு மேலே பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. PIP ஆப்ஷன் கொடுத்து இந்த ஃபெதர் வீடியோ டெம்ப்ளேட்டை ஆட் பண்ணிட்டு இதை ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை டூப்ளிகேட் பண்ணிட்டே வந்து எண்டிங்கில் இருக்கிறத வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிட்டு இதை ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு மேலே ஸ்க்ரீனில் உங்கள் ஃபிங்கர் வச்சு லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை டூப்ளிகேட் கொடுத்துட்டே வந்து எக்ஸஸாக இருக்கிறத ஸ்ப்ளிட் பண்ணி டிலீட் பண்ணிடுங்க. டிக் மார்க் கொடுத்து மேலே எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்குது, இந்த எஃபெக்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு எஃபெக்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு பீட்ஸுக்கு கீழே பிளாக் எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு இன்டர்வல் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த் ஓரளவுக்கு கம்மி பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த எஃபெக்டை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துருங்க. மறுபடியும் எஃபெக்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு பிளருக்கு கீழே ஹார்ட் எஃபெக்ட் இருக்கு, இதை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்து அந்த பேர்ன் எஃபெக்ட் இருக்குல்ல அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கரெக்டாக இந்த இடத்துல வச்சு எஃபெக்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஷேக் எஃபெக்ட்ல கேம் ஷேக் செலக்ட் பண்ணிட்டு வேல்யூ ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இதை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துருங்க. எனக்கு வந்து மேலே வந்து கலர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறனால அட்ஜஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிட்டு நான் கொஞ்சம் லைட்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு லிரிக்ஸ் வந்து நீங்கள் குரோம்ல இருந்து காப்பி பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே கூட டைப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே கலரு ஃபாண்ட் இருக்கும், ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிட்டு இதில் ஃபாண்ட் எப்படி ஆட் பண்ணுறதுனா அந்த டவுன்லோட் மாதிரி ஆப்ஷன் காட்டுதில்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்ட் லிரிக்ஸ்க்கு நான் அனிமேஷன் கொடுத்துருக்க மாட்டேன், அதுக்கு பதிலாக கீ ஃப்ரேம் வச்சு அனிமேஷன் யூஸ் பண்ணியிருப்பேன். கீ ஃப்ரேம் கான்செப்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு வீடியோவில் சொல்லி கொடுத்துருப்பேன், அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் எடிட், டிஃப்ரெண்டான லிரிக்ஸ் எடிட் எல்லாமே வந்து நான் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த லிரிக்ஸ்க்கு வந்து நான் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்துட்டு இதை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து காப்பி கொடுத்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து ஒரு டெக்ஸ்டாக போயிடும். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து டபுள் டேப் பண்ணிட்டு கலரு ஃபாண்ட் எல்லாமே நான் டிஃப்ரெண்ட்டாக வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். WN ஃபாண்ட்டுக்கு பக்கத்தில் 3 லைன் இருக்குல்ல, இதை டச் பண்ணிங்கன்னா கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து
+10ல வந்து வச்சுக்கோங்க. லைட்டா கர்வ் மாதிரி வேவ் மாதிரி வந்திருக்கும். நான் இந்த 10ல வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறமா கீழே இருக்கிற அந்த டெக்ஸ்ட்டை வந்து டபுள் டேப் பண்ணி இதை -10ல வச்சுக்குவேன். டிக் மார்க் எல்லாமே கொடுத்துட்டு கரெக்டா அந்த லிரிக்ஸை வந்து மேல செகண்ட் லிரிக்ஸ்க்கு மேல வந்து கரெக்டா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிருங்க. அந்த ஷேடோ வந்து அந்த பின்னாடி இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கு வந்து கரெக்டா ஷேடோ விழுகிற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சாங் கேட்டு வந்து கரெக்டா வந்து ஸ்பிளிட் பண்ணிருங்க. நீங்க ஸ்பிளிட் பண்ணும்போது 2 லிரிக்ஸுமே அட் அ டைம்ல வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கணும். எல்லா லிரிக்ஸுமே சாங் கேட்டு கரெக்டா வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டே வந்துருங்க. எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டார்டிங் போய்க்குங்க. இப்போதைக்கு எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு, எனக்கு இந்த சாங்குக்கு பாத்தீங்கன்னா இடையில சில பீட்ஸ் எல்லாமே வரும், அதனால வந்து எஃபெக்ட் ஆப்ஷன் கொடுத்து ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆப்ஷன் கொடுத்து ஷேக் எஃபெக்ட்டுக்கு கீழே பேஸ் எஃபெக்ட் இருக்கு, இதை செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். இப்போ என்னோட 2 ஃபிங்கரை வச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து லைட்டா எம்டி ஸ்பேஸ்ல வச்சு இழுத்துக்கிறேன். இழுத்தா வந்து எனக்கு இது எக்ஸ்பேண்ட் ஆகும், ஜூமிங்ல தெரியும். அப்பதான் எனக்கு எடிட் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ இந்த பீட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் இதை நான் வந்து ஷார்டன் வந்து பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இதை வந்து நான் டூப்ளிகேட் கொடுத்து அடுத்து எந்த இடத்துல பீட் வருதோ அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுக்கிறேன். இதே மாதிரி வந்து எந்த இடத்துல எல்லாம் எனக்கு பீட் வருதோ அந்த இடத்துல எல்லாம் இதை டூப்ளிகேட் கொடுத்து கொண்டு வந்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் இடையில வந்து லைட்டா எனக்கு மியூசிக் வந்து டிஃப்ரெண்டா வந்து சேஞ்சஸ் ஆகும். அந்த இடத்துல மட்டும் நான் எஃபெக்ட் ஆப்ஷன் கொடுத்து இந்த ரோல் எஃபெக்ட் இருக்கு, இதை செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு லைட்டா இதை கரெக்டா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அந்த மியூசிக் எங்க முடியுதோ அந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பீட் எல்லாம் எங்க வருதோ அந்த இடத்துக்கு எப்பவும் போல அந்த பேஸ் எஃபெக்ட் டூப்ளிகேட் கொடுத்துட்டே வந்து எங்கெல்லாம் அந்த பீட்ஸ் வருதோ அந்த இடத்துல எல்லாம் நான் கொண்டு வந்து பிளேஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்க வந்து ஸ்பிளிட் பண்ணி வச்சிருப்பீங்க. இப்போ வந்து கீ ஃப்ரேம் கொடுக்க போறோம். ஸ்டார்டிங்ல வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கோங்க. அப்படியே மேல இருக்கிற லிரிக்ஸை டச் பண்ணிட்டு இங்க ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கோங்க. அப்படியே கொஞ்சம் தள்ளி வச்சு மிடில் ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு அப்படியே மறுபடியும் அடுத்த லிரிக்ஸ்க்கு வந்து கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கோங்க. நீங்க கீ ஃப்ரேம் கொடுக்கும்போது அட் அ டைம்ல சேமா 2 லிரிக்ஸ்க்குமே சேமா வந்து கீ ஃப்ரேம் கொடுக்கணும். இப்போ எண்டிங்லயும் இதே மாதிரி வந்து கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கோங்க. மொத்தமா 3 கீ ஃப்ரேம் வந்து கொடுக்கணும் ஒரு லிரிக்ஸ்க்கு. மேல இருக்கிற லிரிக்ஸ்க்கும் 3 கீ ஃப்ரேம் வந்து கொடுக்கணும். ஈக்குவலா வந்து இருக்கணும் ரெண்டுமே. இப்போ ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம்ல அந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அந்த ப்ளூ கலர் டெக்ஸ்ட் லிரிக்ஸ் தான் டச்ல இருக்கு, அதுதான் ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ். ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம்ல அந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சுட்டு மேல ஸ்கிரீன்ல பாருங்க அந்த ப்ளூ கலர் டெக்ஸ்ட் லிரிக்ஸ் இருக்குல்ல, அது உங்க ஃபிங்கர்ல கிராஸா அந்த மாதிரி லெஃப்ட் சைட்ல மூவ் பண்ணிட்டு கீழே வந்து உங்க ஃபிங்கர்ல வச்சு டிராக் பண்ணி லைட்டா ஹைட் ஆகிற மாதிரி வச்சிருங்க. ரொம்ப கீழே தள்ளிடாதீங்க, லைட்டா மட்டும் வச்சிருங்க. அதே மாதிரி மேல இருக்கிற செகண்ட் லிரிக்ஸை டச் பண்ணிட்டு அந்த ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம்ல ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு ரைட் சைட்ல கொஞ்சம் கிராஸா வச்சுட்டு கீழே லைட்டா ஹைட் ஆகிற மாதிரி கொண்டு வந்து வச்சிருங்க. இப்போ கீழே கொஞ்சமா வந்து மூவ் பண்ணிக்கோங்க. 2 கீ ஃப்ரேம்க்கும் நடுவுல அந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு லாஸ்ட்ல ஈஸ் ஆப்ஷன் இருக்கு, இதை செலக்ட் பண்ணிட்டு கீழே இருந்து செகண்ட் அனிமேஷன் இதை செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி கீழே இருக்கிற லிரிக்ஸ்க்கும் அந்த 2 கீ ஃப்ரேம்க்கும் நடுவுல வச்சு ஈஸ் ஆப்ஷன் கொடுத்து கீழே இருந்து செகண்ட் அனிமேஷனை செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ எண்டிங் கீ ஃப்ரேம்ல அந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ்க்கு ரைட் சைட்ல கொஞ்சம் கிராஸா வச்சு கீழே டிராக் பண்ணி தள்ளி வச்சிருங்க, லைட்டா ஹைட் ஆகிற மாதிரி. மேல இருக்கிற லிரிக்ஸை டச் பண்ணிட்டு எண்டிங்ல அந்த கீ ஃப்ரேம்ல ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு மேல ஸ்கிரீன்ல அந்த லிரிக்ஸை லைட்டா வந்து லெஃப்ட் சைட் கிராஸா வச்சு கீழே லைட்டா ஹைட் ஆகிற மாதிரி கொண்டு வந்து வச்சிருங்க. இப்போ இந்த லாஸ்ட் 2 கீ ஃப்ரேம்க்கு நடுவுல ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு ஈஸ் ஆப்ஷன் கொடுத்து கீழே இருந்து ஃபர்ஸ்ட் அனிமேஷன் செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. அதே மாதிரி கீழேயும் லிரிக்ஸை டச் பண்ணிட்டு அந்த 2 கீ ஃப்ரேம்க்கும் நடுவுல ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு ஈஸ் ஆப்ஷன் கொடுத்து கீழே இருந்து ஃபர்ஸ்ட் அனிமேஷன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துருங்க. இதே மாதிரி வந்து எல்லா லிரிக்ஸ்க்குமே பண்ணிட்டு வந்துருங்க. இதே ஸ்டெப் தான், இது கொஞ்சம் டைம் எடுத்தாலும் கடைசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். இப்போ அடுத்த லிரிக்ஸ்க்கு மூவ் பண்ணிருங்க. இந்த லிரிக்ஸை வந்து டபுள் டேப் பண்ணி ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கங்க. சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்க வந்து கீ ஃப்ரேம்ஸ் எல்லாமே கொடுக்கணும்.
எல்லாமே நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்ஸ் வந்து ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கு, எக்ஸ்போர்ட் கொடுத்து 1080 இல்ல 2K ரெசல்யூஷன்ல வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்ணோரம் காதல் வந்தால்